வணக்கம். இந்த பதிவு இந்த நாங்கள் யாருடைய காலில் விழலாம் என்பதை பற்றி. இப்போ ஒருவர் காலில் நாங்கள் விழுந்தால் விழுபவரின் கர்ம வினை இருக்கல்லோ, அந்த வினையில் ஒரு பகுதி ஆசீர்வாதம் செய்கிறவனுக்கு போய் சேர்ந்துடும். ஆசீர்வாதம் செய்கிறவர் இறைவன் துணை கொண்டு கர்ம வினைகளை கழிக்க தெரிஞ்சவராக இருந்தால் அவர் தப்பிப்பார். அல்லது எல்லோரும் தங்களோட காலில் விழ வேணும் என்ற ஆணவ மயக்கத்தில் இருந்தால் அவைன்ற கர்ம வினைகளையும் இவர் சேர்த்து நித்தியம் துன்பப்படுவார். தொப்புள் கொடி உறவாகிய தாய் தந்தையர் காலிலும் கோவிலில் இருக்கிற கொடிமரத்துக்கு கீழும் விழுந்து வணங்குறது தான் சிறப்பு. அல்லது இறைவனின் காலில் விழுந்து வணங்குவதுதான் மிக மிக சிறப்பு. இந்த பதிவு மிக முக்கியமானது. இது அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். யாரென்றாலும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.